ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பக்தி கதை போட்டு, குழந்தைகளோட கதை போட்டுட்டு இருந்தேன். அதான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நிறைய பக்தி கதை போட்டிருக்கேன். நிறைய கிருஷ்ணனோட கதை, பத்மாசுரனோட கதை நிறைய போட்டிருக்கேன். எல்லாம் நீங்கள் பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்குது. இது இன்றைக்கி அபிமன்யோட கதை சொல்ல போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணி வச்சுருங்க. அபிமன்யோட கதை. மகாபாரதத்தில் அபிமன்யு, அர்ஜுனன், சுபத்ரை இவர்களின் மகன், மகாவீரன். அபிமன்யு யுத்தம் செய்த கதை தான் இன்றைக்கி சொல்ல போனேன். 13ஆம் நாள் மகாபாரத சண்டை. பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கார். துரோணர் படை தளபதியாக உள்ளார். அவர் அன்று 13ஆம் நாள் போரில் சக்கர வியூகம் அமைக்க திட்டமிட்டார். சக்கர வியூகம்னா என்றால் என்ன? சக்கரத்திற்குள் சக்கரம், சக்கரத்திற்குள் சக்கரம் இப்படி இருக்கும். சக்கரத்திற்குள் சக்கரம் என்ற அமைப்பை கொண்டதாக இருக்கும். சக்கரத்தின் வடிவத்தில் போர் வீரர்களை நிறுத்தி வைப்பார்கள். இப்படி படை வீரர்கள் வட்டமாக நிற்பார்கள். 2 வீரர்கள் முதுகோடு முதுகாக சேர்ந்து நிற்பார்கள். இதில் ஒரு வீரன் விழுந்துவிட்டால் முதுகிற்கு பின் நிற்கும் வீரன் அந்த இடத்தில் வந்து விடுவான். இவர்களை எல்லாம் வென்று உள்ளே செல்ல வேண்டும். பார்ப்பதற்கு தாமரை மலரை போல அடுக்கடுக்காக வீரர்கள் நிற்பார்கள். ஆதலால் சக்கர வியூகத்தை பத்ம வியூகம் என்றும் கூறுவார்கள். உள்ளே நடுவில் மகா வீரர்கள் இருப்பார்கள். உள்ளே புகுந்து எல்லா பேரையும் வென்று வெளியே வர வேண்டும். இந்த சக்கர வியூகத்திற்குள் செல்வதற்கும் வெளியே வருவதற்கும் 2 பேருக்குத்தான் தெரியும். அது அர்ஜுனனும் கண்ணனும். ஆதலால் அர்ஜுனனையும் கண்ணனையும் அங்கிருந்து நீக்கிவிட்டால் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை எளிதாக வென்றுவிடலாம். இதுதான் 13ஆம் நாள் கௌரவர்களின் திட்டம். கௌரவர்களுக்கிடையே ஒரு பக்கத்தில் புரட்சியை கிளப்பி அர்ஜுனனும் கண்ணனும் அங்கே சென்று விடுகிறார்கள். உடனே தான் இங்கே சக்கர வியூகம் அமைக்கப்படுகிறது. அபிமன்யுவுக்கு மட்டும்தான் சக்கர வியூகத்திற்குள் செல்ல தெரியும். திரும்பி வெளியே வர தெரியாது. அபிமன்யு கருவில் இருக்கும்போது அர்ஜுனன் சுபத்ரைக்கு சக்கர வியூகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். கருவில் இருந்து அபிமன்யு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போது உள்ளே புகுவதை சொல்லிக் கொண்டிருக்கும்போது சுபத்ரை உறங்கி விடுகிறாள். ஆதலால் உள்ளே புகுவது வரை தான் அர்ஜுனன் சொல்லிவிட்டு எழும்பி சென்று விடுகிறான். ஆதலால் வெளியே வருவதை சொல்லவில்லை. அதனால் கருவில் கேட்டுக்கொண்டிருந்த குழந்தைக்கு உள்ளே போவதற்கு மட்டும்தான் தெரியும், வெளியே வருவதற்கு தெரியாது. அப்போது தர்மர் சொன்னார், குழந்தாய், உள்ளே செல்லும்போது நானும் பீமனும் மற்ற வீரர்களும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் நீ உள்ளே செல்லென்று தைரியமாக கூறியதை கேட்டு அவன் உள்ளே முன்னேறி செல்லத் தொடங்கினான். தர்மனும் பீமனும் வீரர்களும் பின்னால் சென்று கொண்டிருந்தனர். சக்கரவியூகத்தில் பாதி அளவு சென்றவுடன் அபிமன்யு உள்ளே போரிட்டு சென்று கொண்டிருக்கும் போது தர்மனையும் பீமனையும் வீரர்களையும் உள்ளே போக விடாமல் ஜெயத்ரன் என்ற வீரன் வழிமறைத்து நின்று போரிட்டார். அவர்களால் அபிமன்யுவை பின்தொடர முடியவில்லை. ஏனெனில் இந்த ஜெயத்ரன் துரியோதனனின் சகோதரியின் கணவன். அவனை பற்றியும் ஒரு கதை இருக்கிறது. அதையும் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த ஜெயத்ரனின் தந்தை மகனிடம் அளவற்ற பாசம் வைத்திருந்தார். ஆதலால் ஆட்சி பொறுப்பை மகனிடம் கொடுத்துவிட்டு தவம் செய்ய காட்டிற்கு சென்று விட்டார். காட்டில் மிக கடுமையான தவம் புரிந்தார். தவம் புரிந்து இறைவன் காட்சி கொடுத்தார். இறைவனிடம் மகனின் தலையை யார் கீழே போடுகிறார்களோ அவர்களின் தலை சுக்கு நூறாக நொறுங்கிவிட வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். ஆதலால் ஜெயத்ரனை யார் கொன்றாலும் அவர்கள் தலை சுக்கு நூறாகிவிடும். ஆதலால் அனைவரும் ஜெயத்ரனுடன் போர் புரிய பயப்பட்டனர். ஜெயத்ரனுடன் இவர்கள் போர் புரிந்து கொண்டிருக்கும்போது தர்மனும் பீமனும் போர் புரிந்து கொண்டிருக்கும்போது அபிமன்யு சக்கரவியூகத்தின் மிக உள்ளே சென்று விட்டான். அங்கே துரியோதனன், துச்சாசனன், துரோணர், துரோணரின் மகன் அஸ்வத்தாமா என்று மீண்டும் பெரிய வீரர்கள் ஆகியோர்கள் அபிமன்யுவை வளைந்து நின்று சூழ்ந்து நின்று போர் புரிய தொடங்கினார்கள். அபிமன்யு ஒன்றுக்கும் பயப்படாமல் மிகவும் நன்றாக போர் புரிந்தான். சுழன்று சுழன்று அனைவரையும் வீழ்த்தினான்.
அவர்களால் அபிமன்யுவை எளிதாக வெல்லவே முடியவில்லை. அப்பொழுது சூழ்ச்சியாக எதிர்பாராமல் பின்னால் நின்று கொண்டு துரியோதனனும் துச்சாசனனும் தாக்கினார்கள். அவன் அதனால் எதிர்பாராமல் கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்த அவனை அனைவரும் சேர்ந்து வெட்டி சாய்த்தார்கள். அங்கே யுத்த நெறி மீறப்பட்டது. அந்த காலத்தில் யுத்தம் இப்படி செய்ய வேண்டும் என்று வரைமுறைகள் இருந்தது. ஆனால் குருவான துரோணரும் சேர்ந்து அநியாயமாக அபிமன்யு என்ற அந்த 16 வயது இளைஞனை கொன்றுவிட்டார்கள். இதற்கு பழியாக அர்ஜுனன் ஜேத்திரனை கொன்ற கதையை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் அபிமன்யு இறந்த கதை. நன்றி, வணக்கம். எல்லோரும் கதை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.